வணக்கம் உறவுகளே, இது ஒரு முட்டை குழம்பு தான். குயிக்காக செய்கிறது எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்களா? 6 தக்காளி, அரை மூடி தேங்காவை விழுதாக அரைச்சிக்கோங்க. 3 வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. நெல்லிக்காய் சைஸ் புளி ஊற வச்சுக்கோங்க. இதை அரைச்ச பிறகு அந்த விழுதுலேயே குழம்பு மிளகாத்தூள் உப்பு போட்டு அரைச்சிக்கோங்க. அரைச்ச விழுதையும் புளி கரைசலையும் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி வடகம் போட்டுக்கின்னு கட் பண்ணி இருக்கிற வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நான் ஏன் அதை வீடியோ எடுக்கலைன்னா டக்குன்னு செல் ஆஃப் ஆகிடுச்சு. கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அது நல்லா வதங்கின பிறகு கரைச்சி வச்சுருக்கிற குழம்பு கலவையை அது கூட கலந்து நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிக்கும் போது முட்டையை உங்களுக்கு எத்தனை முட்டை வேணுமோ அது உடச்சி ஊற்றி அது சிம்மில் வச்சு இறக்குனிங்கன்னா முட்டை குழம்பு தயார். சூப்பராக இருக்கும், அட்டகாசமாக இருக்கும். இது ஒரு 10 பேர் கூட சாப்பிடலாம். 3 முட்டை தான் உடச்சி ஊற்றிருக்கேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாமல் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த குழம்பு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி உறவுகளே.